ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 8 மாதத்துக்கு மேலான குழந்தைங்களுக்கான ஒரு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற வெயிட் கெயின் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் தான். ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு சீட் எடுத்துகிட்டு ஒரு டேட்ஸையும் அதே மாதிரி ஒரு முழு ஃபிக்கையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சிடுங்க. இந்த டம்ளரில் போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு நல்லா சோக்காகி கிடைக்கும். அதனால் ஈஸியாக கிரைண்ட் பண்ண முடியுங்க. டேட்ஸும் ஃபிக்கும் சோக்காகிட்டுருக்க இந்த நேரத்தில் நம்ம அவல் எடுத்து ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்காக 1/4 கப்புக்கு ரெட் அவல் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஒயிட் அவல் இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியான அவல். இதை ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்டவ்வில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய வச்சிடலாம். தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த ரெட் அவல் பொடி பண்ணினோம் இல்லைங்களா, அதை போட்டு நம்ம கிளறணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட அவல் தண்ணியோடு சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி கெட்டியாக வர சமயத்தில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க டேட்ஸு ஃபிக்லேருந்து தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம அதை மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வடிகட்டின தண்ணியை இதில் ஊற்றி நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். எதுவுமே அடிப்பிடிக்காது, அந்த மாதிரி எதுவுமே பயம் வேண்டாம். ஸோ இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது இவ்வளோ நேரம் ஊறினாலே போதுங்க. நல்லா நம்மளுக்கு கிரைண்ட் ஆகி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதை நம்ம இப்போ ரெட் அவலோடு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பபிள்ஸாக வர சமயத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம். அண்டு நம்ம இறக்கி வச்சதும் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஆறட்டும்னு சொல்லி இதே பாத்திரத்தில் விட்டோம்னா இன்னும் கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஆறிடும். குழந்தைக்கு கொடுக்குறக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.